இந்த ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு எத்தனையோ கோடான கோடி வாராகி பக்தர்கள் இருப்பீங்க. உங்க எல்லாருமே நீங்க எல்லாரும் நலம் பெறணும் அப்படிங்கிற இடத்துல பிரத்யேகமா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாராகி அம்பாளுக்கே உரித்தான ஹோமத்திலையும் அபிஷேகத்திலையும் பூஜையிலையும் வைக்கப்பட்ட வாராகி விக்கிரகமும் எந்திரமும் உங்களுக்கு கொடுக்க இருக்கும். இந்த விக்கிரகம் இதை வாங்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க, இதுதாங்க நான் சொன்ன வாராகி அம்பாளினுடைய விக்கிரகமும் அதே மாதிரி வாராகி அம்பால வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வைக்கலான்னு சொல்றாங்க, நிறைய பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்துல தாங்க இருக்கேன். ஆஷாட நவராத்திரி இன்னிலேருந்து துவங்குது. 26/6/2025 ரொம்ப கோலாகலமா வெகு விமர்சையா ரொம்பவே அருமையா ஆஷாட நவராத்திரி துவங்கி இருக்கு. இந்த ஆஷாட நவராத்திரிக்கு கோவில்களில் நிறைய யாகங்கள் பூஜைகள் வேள்விகள்லாம் நடக்கும் இல்லையா. ஸோ நம்ம ஆலயத்திலையும் ஆஷாட நவராத்திரிக்கு இந்த 9 நாட்களும் வாராகி தாயாரை போற்றும் விதமாக, வாராகி அம்பாளை ஆவாகனம் செய்யும் விதமாக வெகு விமர்சையாக ஹோமங்கள் ஆலயத்தினுள் நடந்துட்டுருக்கு. ரொம்ப அமைதியாக உட்காந்து நல்ல மனமகிழ்ச்சியோட நானும் தியானம் ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டு ஹோமத்தில் கலந்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது. இப்படி ஒரு ஹோமத்தில் கலந்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கும் பொழுது இந்த வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அதே மாதிரி இந்த ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு எத்தனையோ கோடான கோடி வாராகி பக்தர்கள் இருப்பீங்க. உங்கள் எல்லாருமே நீங்கள் எல்லாரும் நலம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆலயத்தில் பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாராகி அம்பாளுக்கே உரித்தான ஹோமத்திலையும் அபிஷேகத்திலையும் பூஜையிலையும் வைக்கப்பட்ட வாராகி விக்கிரகமும் எந்திரமும் உங்களுக்கு கொடுக்க இருக்கும். இந்த எந்திரம் இந்த விக்கிரகம் இதை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 நாட்களுமே ஆலயத்தில் கோவில் பூஜையில் அது இருக்கும். 9 நாட்கள் முடிந்த பிறகு அதை உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணுவோம். இதனுடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய். 1500 ரூபாய் மதிப்புள்ள இந்த அழகான விக்கிரகத்தையும் அந்த எந்திரத்தையும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுதாங்க நான் சொன்ன வாராகி அம்பாளினுடைய விக்கிரகமும் அதே மாதிரி எந்திரமும். 4 இன்ச்சில் இதுக்கான பீடம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த 4 இன்ச் பீடம் எதுக்காக பர்டிகுலராக எதுக்கு 4 இன்ச்சில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதங்கள் 4: ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த 4 வேதங்களை குறிக்கும் விதமாகத்தான் இந்த பீடம் 4 இன்ச்சில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்திரம், இது உள்ள எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த எந்திரம் 3 இன்ச்சு. 3 இன்ச் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 விதமான தெய்வங்கள், பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கக்கூடிய 3 விதமான தெய்வங்கள், சக்தி ரூபங்களாகிய சக்தி தேவி, அதாவது பார்வதி தேவி நம்ம சொல்லுவோம் இல்லையா, சரஸ்வதி, மகாலட்சுமி, இவங்களை குறிக்கும் விதமாக 3 இன்ச்சில் இந்த எந்திரம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இறைவன் ஒருவனே, அவங்க இறைவனால் எதையும் சாதிக்க முடியும், இறைவனை நம்ம எந்த ரூபத்திலையும் வழிபடலாம் அப்படிங்கிறதுக்காக 1 இன்ச்சில் வாராகி அம்பாளினுடைய திருவுருவ அந்த விக்கிரகத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக மகாமேரு மாதிரி ஒரு வடிவத்தை அமைச்சு உங்களுக்கு இதை க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனில் வருது. எதுக்காக இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, வாராகி அம்பாளை வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. நிறைய பேர் வைக்கலான்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்ச்சைகள்லாம் வேண்டாம். தாராளமாக வாராகி தாயை வீட்டில் வச்சு வழிபடலாம். வாராகி தாயை வீட்டில் வச்சு வழிபடுறதால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் தொல்லை இருக்காது. நமக்கு எதிரிகளால் ஏற்படக்கூடிய தடைகள், சண்டைகள், பிரச்சனைகள் நீங்குவதற்கு வாராகி தாயை வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய பில்லி, சூன்யம், ஏவல், வீடு இருள் அடைஞ்ச மாதிரி இருக்கு, தீய சக்திகள் வீட்டில் நிறைஞ்ச மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு துர்சக்தி எங்கள் வீட்டில் நாட்டம் இருக்கா மாதிரி இருக்குன்னா சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி துர்சக்திகளினுடைய வாடைகள் நம்ம வீட்டில் வீசாமல் இருக்கணும் அப்படின்னா வாராகி தாயை தாராளமாக நம்ம இல்லத்தில் வச்சு வழிபாடு பண்ணலாம்.
இப்போ உங்களுக்கு சந்தேகம் இருக்கும், வாராகி தாயை நம்ம எப்போ வழிபாடு செய்யணும்? மாலை பொழுதுல, இன்னும் சொல்ல போனால் இரவு நேரத்தில் 8 மணிக்கு மேலே நீங்கள் வாராகி பூஜை செய்கிறதோ இல்லை வாராகி அம்பாளுக்கு அபிஷேகம், தீபாராதனை, நெய்வேத்தியங்கள் செய்கிறது ரொம்ப 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 சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாராகி வழிபாடுன்றது தாந்திரீக வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பகல் பொழுதுல வாராகியை வழிபடுறதை விட மாலை நேரத்தில் வாராகி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ எல்லா விதமான பிரச்சனைகளையும் தவிடு பொடியாக்கக்கூடிய வாராகி அம்பாள் உங்கள் இல்லத்துக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க. 1500 ரூபாய் மதிப்புள்ள வாராகி அம்பாளினுடைய திருவுருவ சிலை, வாராகி அம்பாளுக்கே உரித்தான யந்திரம், இந்த மகாமேரு வடிவமைப்போட இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வேண்டுதலை கிரகிக்கும் தன்மை வந்து காப்பருக்கு தான் இருக்குது. ஸோ இந்த வாராகி அம்பாளோட சேர்த்து ஒரு வேரும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த மூலிகையும் வாராகிக்கு உரித்தான மூலிகை முறைப்படி பூஜையில் வச்சு உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது இதை ஓப்பன் பண்ணி அபிஷேகம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கக்கூடாது. நெய்வேத்தியம், கிழங்கு வகைகளை நீங்கள் நெய்வேத்தியமாக பண்ணலாம். பஞ்சமி திதியில் வாராகி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமாக இந்த வாராகி உங்கள் இல்லத்துக்கு வரப்போகிறாங்க. எப்படி அதிர்ஷ்டம்னு கேட்டிங்கன்னா, ஆஷாட நவராத்திரியில் நம்மளுடைய கோவிலில் வச்சு பூஜை பண்ணி நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய அந்த பதிவுகளை இப்போ பார்ப்பீங்க. முறைப்படி மந்திர உரு கொடுத்து பூஜை பண்ணி இந்த வாராகி அம்பாளை உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல், அச்சமே இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த வாராகி அம்பாளை வாங்கி வழிபாடு செய்யலாம். முன்பதிவு போயிட்டுருக்கு. 100 பேர் முன்னாடி புக் பண்ணக்கூடிய 100 நபர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை. ஏன்னா புக்கிங் வந்து நம்ம ஏற்கனவே இதற்கான ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதை பார்த்து கால் பண்ணி புக் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க. முதல் 100 நபர்களுக்கு மட்டும்தான் இந்த பீசஸ் வந்து போக போகுது. ஸோ வாராகி தாயார் என்னுடைய இல்லத்துக்கு வரணும், வாராகி அம்பாளை நான் பஞ்சமியில் வழிபடுவேன், வாராகி கோவிலை தேடி நாடி நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் உடனே புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3 அம்பாளும் ஒரு சேர இந்த மகாமேருவா வடிவமைப்பு செஞ்சுருக்காங்க. அதாவது 3 அம்பாளும் ஒரு சேர இந்த மகாமேருவா வடிவமைப்பு செஞ்சுருக்காங்க. ஸோ இமீடியட்டாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க. யாருக்கெல்லாம் வேணுமோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆர்டர் கொடுத்தாலும் 9 நாட்கள் பூஜையில் வைத்து 10வது நாள் தான் உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம். ஸோ உடனே புக் பண்ணுங்கள். सृष्टि